Hi students, this is Ajita here. We are going to solve the sixth problem in exercise 1.1. It's too simple, okay? Listen here. Represent the following sets in descriptive form. இங்கே கொடுத்துருக்க செட்ஸை வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் நம்ம வந்து மாற்ற போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை, இங்கே கொடுத்துருக்கிறத in terms of வேர்ட்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம், இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம். இப்போ P is equal to set of ஜான்வரி ஜூன் ஜூலை. லிசன் பண்ணுங்கள், ஜான்வரி ஜூன் ஜூலை மூணுமே லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது ஜே அண்ட் ஆல்சோ தீஸ் ஆர் ஆல் இங்கிலீஷ் மந்த்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இட் இஸ் அ செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. ஓகேவா? அப்போ நம்ம எழுதலாம் P is equal to the set of English months starting with letter J. ஓவரா? அடுத்து Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29 இந்த மாதிரி ஒரு செட் கொடுத்துருக்காங்க. லிசன், இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? 7ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சம் நம்பர் ஆஃப் 29ல் எண்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு ப்ரைம் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லலாம்? 1, 2, 3 இதெல்லாம் வருது இல்லையா? 2, 3, 5 வரும். அப்போ 7க்கு முன்னாடி இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னது? 5. 29க்கு அப்புறம் இருக்கிறது 31st. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் பிட்வீனில் தானே இருக்குது. ஸோ தட் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? the set of prime number between 5 and 31 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து R is equal to x such that x belongs to natural numberன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா x less than 5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ன்றது 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்கும். அப்போது 1 2 3 4 5ன்னு ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் 5க்கு கீழே இதான் மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சென்டென்ஸில் எப்படி எழுதலாம்? the set of natural numbers less than 5. 5க்கு கீழே இருக்கிற natural numbers அப்படின்ற மீனிங். அடுத்து s is equal to bracket x such that x is a consonant in English alphabet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? எக்ஸ்ன்றது என்னென்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் 26 இருக்கு இல்லையா, அதில் உள்ள கான்சனன்ட்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், அதை மட்டும் தான் இங்கே செட் ஆகிக்கிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா s is equal to the set of English consonant. சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.